ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எமுலரேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் வந்து நம்ம இப்போ மொபைலில் ஆன்லைன்லேருந்தே பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்ஓ ஆஃபீஸரை வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. இதை பற்றி தான் நாம் இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம ஈஸியாக மொபைல்லேருந்து ஆன்லைனில் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஓட்டர்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஓட்டர்ஸ்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பாருங்கள், உள்ள லோடாக இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னே நான் இதில் லாகின் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணுறதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதில் ஆப்ஷன் எங்கே கொடுத்துறான்னு பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 ஃபில் எமுலேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம் ஃபார்மை. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும், சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு சைன் அப்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தது உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும். இங்கே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஆப்ஷனில் வந்து நீங்கள் இமெயில் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு உள்ளே வரும். உள்ளே வந்தது வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் போயிடலாம். போன உடனே கீழே லாகின்னு காட்டும். இந்த லாகின்னு டச் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் ஆகும். உள்ள இந்த மாதிரி வந்ததும் நம்ம லாகின் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததும் இங்கே வந்து மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ண உடனே நீங்கள் வந்து கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க. ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி வரும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் ஓடிபி ஃபில் பண்ணணும். உங்கள் மொபைலோட மெசேஜில் வரும் உங்கள் மொபைலுக்கு. நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணி உடனே வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் முதல்ல வந்து இன்டர்ஃபேஸ் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்களா நீங்கள் பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 அப்படின்னு இருக்குது. அது கீழே ஃபில் எமுலேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களன்னா உள்ளே உங்களுக்கு போகும். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. முன்னாடி பாருங்கள், இங்கே என்னுடைய ஐடி லாகின்ல இருக்குது. அதனால் என்னுடைய பேர் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், சார் எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பை எலெக்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்தாச்சு. எஃபிக்ஸ் நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. உங்களுடைய எஃபிக்ஸ் நம்பர், ஓட்டர் ஐடியோட எஃபிக்ஸ் நம்பர் இருக்கும் பாருங்கள், ஓட்டர் ஐடி நம்பரு. அதை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எஃபிக்ஸ் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ண உடனே சர்ச்னு கொடுத்துக்கோங்க. சர்ச்னு கொடுத்த உடனே இங்கே வந்து மொத்த டீட்டெயிலும் கொடுக்கும் பாருங்கள். உங்களுடைய பேர், எஃபிக்ஸ் நம்பரு, சீரியல் நம்பரு, பார்ட் நம்பரு, நேமு, எந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்றது, உங்களுடைய பிசி நேம், ஏசி பிசி நேமு, எந்த இடத்துல நீங்கள் ஓட்டி இது பண்ணீங்க, அந்த இது ஸ்டேட், எந்த ஸ்டேட்டு அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் கொடுத்துரும். கீழே வந்து நீங்களா அப்படின்றதுனால உங்களுடைய பேரும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்து இதில் பாருங்கள், கீழே இந்த ரெட் கலரில் என்ன கொடுத்துருவோம், உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா, உங்களுடைய பேர் ஆதார் கார்டில் இருக்கிறத வந்து மேட்ச் ஆகலைன்னா பிஎல்ஓ ஆஃபீஸரை வந்து அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் நார்மல் அதாச்சும் வந்து ஆஃப்லைன் ஃபார்மில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணுனாலையும் பிஎல்ஓ ஆஃபீஸர், அதாச்சும் உங்களுக்கு எந்த பிஎல்ஓ ஆஃபீஸரை வந்து டீட்டெயில் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரும் மொபைல் நம்பரும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கீழே வந்து உள்ளே போகிறதுக்கான இங்கே அதாச்சும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து மொபைல் உள்ளே போகிறதுக்கு வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு உள்ளே போகணும். ஆனால் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இப்போ இருக்கிற மொபைல் நம்பர் இல்லைன்னா இங்கே பாருங்கள், கீழே கிளிக் ஹேர்னு இருக்குது. இதை டச் பண்ணிட்டு உடனே நீங்கள் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். உடனே ஆகிடும். இப்போ நான் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிறேன். நான் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணியாச்சு. சென்ட் ஓடிபின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தது என்னுடைய மொபைல் நம்பர் வந்து அதில் லிங்க் ஆகலை. நீங்கள் இதை வச்சு ஃபார்ம் 8 வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க அதை ஃபில் பண்ணி பார்க்கலாம். வெறும் ஃபோனில் பண்ணிங்களன்னா இங்கே பாருங்கள், இப்படி கீழே இது பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் பண்ணிங்களன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு, செல்ஃபாக இல்லை அதர் ஓட்டருக்கா வேறு யாருக்காச்சும் பண்ணுறீங்களான்ட்டு செல்ஃப்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எஃபிக்ஸ் என்னவோ எஃபிக்ஸ் நம்பரை அதை போட்டு உள்ளே என்ட்ரி ஆகிக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க.
நம்பர் கொடுத்து இந்த மாதிரி உள்ளே வந்ததும் நீங்கள் எந்த மொத்த டீட்டெயில் உங்களுடைய டீட்டெயில் உங்களோட அப்பா நேமு எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்ஷூர் யுவர் நேம், ஓட்டர் கார்டு சேம். ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பரும் உங்களுக்கு அதே கொடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா, ஓட்டர் ஐடிக்கு வந்து அதே கொடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா, இது அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் ஆஃப் த என்ட்ரிஸ் இன் எக்ஸிட்டிங் என்ரோல்மெண்ட் ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் பாருங்கள், உங்களுக்கு மொத்த டீட்டெயில் இந்த மாதிரி கொடுத்துரும். இங்கிலீஷ்லையோ தமிழில் என்னென்ன வேணும் அப்படின்ற மொத்தமும் இதில் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். சேம் தான் கரெக்ஷன் பண்ண இங்கே பார்த்துக்கோங்க. இந்த உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன, இங்கே இங்கிலீஷில் எந்த லாங்குவேஜ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அசம்பிளி கன்ஸ்டிட்யூன்சி இதெல்லாம் கரெக்டாக வரும், அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செலக்ட் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்ததும் இதில் ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்களன்னா அது அப்படியே இருக்கும். உங்களுடைய பேர் இதுவெல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம். செல்ஃப் மொபைல் நம்பர் சரிங்களா, அப்டேட் பண்ணணுன்னு சொல்கிறேன். அந்த மொபைல் நம்பர் மட்டும் இதில் போடுறேன். எந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுமோ அதை ஓகே. இந்த நம்பர் மட்டும் செல்ஃப்னு போட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். மற்றது நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். மற்றது எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக பார்த்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், வேறு எதனா கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு எந்த கரெக்ஷனும் கிடையாது, ஒன்லி ஃபார் மொபைல் நம்பர் மட்டும்தான். அதனால் மொபைல் நம்பர் மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட நீங்கள் எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்க, ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க கரெக்டாக. மற்றும் ஓப்பன் இருக்குது. சரி, நான் கரெக்டாக போட்டுக்கோங்க கேப்சாவை 6. இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபியை போட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் சேவ் அண்ட் சப்மிட்ன்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. நம்மளுடைய மொத்த டீட்டெயிலும் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எந்தெந்த இடத்துல என்ன அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் வந்துடுச்சு. நம்ம பேர், மொபைல் நம்பரு எல்லாமே வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து இ-சைன் சப்மிட்னு கொடுங்க. கீழே இந்த மாதிரி வந்தோடனே இ-சைன் சப்மிட்னு கொடுங்க. ஒரு பாப் கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. வெயிட்டின் வரும். இந்த மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் என்னவோ, இ-சைன் கேட்குது, ஆதார் நம்பர் என்னவோ அந்த ஆதார் நம்பர் கொடுங்க. உங்கள் ஆதார் நம்பருக்கு வர ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரும். சரிங்களா, அதில் இருக்குது ஆதார் நம்பர் கொடுத்து ஓகே. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அதே வந்து ஓகே எடுத்துக்கிச்சு. நீங்கள் டிக்ளரேஷன் சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் யுவர் அப்ளிகேஷன் இஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. இந்த நம்பரும் உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஜென்ரேட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு வந்துடுச்சு. இதை வச்சு நாம் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது பாருங்கள், SIR 2026 ஃபில் இமிரேஷன் ஃபார்ம்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். என்டர்பேஸ் இந்த மாதிரி தான் வரும். சார் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்டர்ஸ்ன்ட்டு இதில் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்றதை, ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் எபிக்ஸ் நம்பரை போட சொல்கிறாங்க. உங்களுடைய எபிக்ஸ் நம்பர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணது இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். வந்தோடனே உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக போட்டு சென்ட் ஓடிபின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வரலைன்னா இது எப்படி நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுன்ட்டு பின்னாடி வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், வந்துடும். இங்கே பாருங்கள், மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்தாச்சு. ஓடிபி வரும். இதுக்கு இந்த மாதிரி வந்ததும் ஓடிபி கரெக்டாக கொடுத்து உள்ளே லாகின் ஆகிக்கோங்க. உள்ளே போய்டுங்க.
கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மொத்த டீட்டெயில் வந்துடும் உங்களுடைய இது. இதில் ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் ஒன் கேட்டகரின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து நீங்கள் 2002 2005 நீங்கள் இருந்திருந்தால் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தால் இது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நீங்கள் ஃபில் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷனில் வந்து 2002 2005 வந்து உங்கள் பேரண்ட்ஸு அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருந்திருந்தால் இந்த ஃபில் பண்ணணும். மூணாவது வந்து இல்லை சார் எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா அம்மா இல்லை நான் 2025 தான் இது ஃபில் பண்ணுறேன்னா மூணாவது ஆப்ஷனு. நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்டேட்டுன்னு வரும். ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ண உடனே அசம்பிளி எந்த அசம்பிளி நீங்கள் அப்படின்றது இதில் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் இதை பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா. அசம்பிளி அப்படின்றது உங்கள் பேரண்ட்ஸோட டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அசம்பிளின்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த அசம்பிளின்றது. இது அசம்பிளி எப்படி எடுக்கிறதுன்றதை வந்து இதுலேயும் உங்களுக்கு வீடியோ வந்து முன்னாடியே கொடுத்துருக்கேன். சரிங்களா. அது எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் அசம்பிளியை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் என்ன அப்படி பூத் ஸ்டேஷன் என்ன நம்பர் என்ன நேம் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பஞ்சாயத்து யூனியன் அப்படின்றதுனால பிரைமரி ஸ்கூல் குனிச்சூர்ன்றது. சரி நான் இந்த பஞ்சாயத்து யூனியன் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்ட்டி சீரியல் நம்பர் 2002 2025 வந்து சீரியல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. இங்கே பாருங்கள் இந்த பார்ட் சீரியல் நம்பர் இன் 2002 2005 ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் இருக்கிறதெல்லாம் முக்கியமானது. அது முக்கியமாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். மற்றதெல்லாம் ஆப்ஷனில் விடலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அங்கே செலக்டிவர் ரிலேஷன்ஷிப்னுங்கிறது நீங்கள் யாரது பண்ணுறீங்களா. நான் அப்பாவது பண்ணியிருக்கேன் அதனால் அப்பான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து சர்ச்சுன்னு கொடுத்துருங்க. சர்ச்சுன்னு கொடுத்ததும் பாருங்கள் கீழே வந்து இப்போ அப்பாவோட டீட்டெயில் கொடுத்து இங்கே வந்து கண்டினியூன்னு இருக்கும். அதுக்கு மேலே வந்து இங்கே மூலையில் பாருங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த ஓகே கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க. கொடுத்தோன்னே இங்கே மொத்த டீட்டெயிலும் கேட்பாங்க. சரிங்களா. உங்கள் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கேட்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பரு, ஃபாதர் நம்பரு, மதர் நம்பரு இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டார் போட்டுக்கிறது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மற்றதெல்லாம் ஆப்ஷனில் நீங்கள் விடலாம். டேட் ஆஃப் பர்த் சரிங்களா நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. இங்கே ஃபாதர் நேம் என்னவோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஃபாதர்ஸ் கார்டியன் எஃபிக்ஸ் நம்பர் அதாச்சும் உங்கள் அப்பாவோட கார்டியன் எஃபிக்ஸ் நம்பர் அப்பாவோட எஃபிக்ஸ் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. மதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மதரோடைய ஆதார் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா அது என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம். இந்த ஆப்ஷனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் ஒய்ஃபோட சப்போஸ் நேம் அது சப்போஸ் எஃபிக்ஸ் நம்பரு பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் சரிங்களா. ஆப்ஷனலில் என்டர் பிளேஸ் எங்கேயோ அது இது பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ பாருங்கள் சூஸ் ஃபைலுன்ற இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் ஜேபிஜி இல்லைனா பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அது கீழே போட்ட உடனே பாருங்கள் கீழே வந்துடுச்சு டீட்டெயில் ஆஃப் த ரிலேட்டிவ். அந்த டீட்டெயில் அப்பாவோட டீட்டெயில் மொத்தமாக வந்துடுச்சு. நீங்கள் வேணால் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை வேணான்னா வெட்டலாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே மேலே என்னென்ன சொன்னால் அது மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே சப்மிட்டுன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா. சப்மிட்டுன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி உள்ளே போகும். உள்ளே போடணும். நீங்கள் வந்து சைன் பண்ணணும். சரிங்களா. சைன் சர்வீஸ்னு கேட்டுக்கிறோம். ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரு இங்கே பாருங்கள் நான் ஆதார் நம்பர் போட்டேன். அடுத்து வந்து ஆதார் ஓடிபி வரும். கெட் ஓடிபின்னு கொடுங்க. உங்கள் ஆதார் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஆதார் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஓடிபி வந்தது இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஓடிபி இங்கே பாருங்கள் நீங்கள் ஓடிபி போட்ட உடனே இந்த மாதிரி அதே டிக் ஆகிட்டு உள்ளே வரும். நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யுவர் எமிரேஷன் ஃபார்ம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருது. சரிங்களா. அவ்வளோதாங்க முடிஞ்சு. இதை தான் சரிங்களா. இவ்வளோ தான் மேட்ரு. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்த உடனே இந்த சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி உள்ளே வரும். உள்ளே வந்ததும் செலக்ட் ஸ்டேட் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். சரிங்களா. இதில் நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் நேம் பையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எலக்ட்ரிக்கல் ரோலை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த எலக்ட்ரல் ரோல் அது இல்லைனா சர்ச் பை எஃபிக்ஸ் நம்பர் உங்கள் ஓட்டர் ஐடியை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓட்டர் ஐடி நேம் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்கிறேன் ஃபாதரோட. சரிங்களா. அப்பாவோட ஓட்டர் ஐடி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் முக்கியம்.
இங்கே பாருங்கள், நான் என்னுடைய அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு எஃபிக்ஸ் நம்பரை போட்டு இங்கே வந்து வெரிஃபிகேஷன் கோடு போட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் பாருங்கள், இங்கே கீழே வந்துருச்சு. அவருடைய டீட்டெயில் மொத்தமாக வந்துருச்சு. என்ன நம்பரு, எந்தோடைய ஏசி நம்பரு, பார்ட் நம்பரு, சீரியல் நம்பரு, மொத்த டீட்டெயில் வந்துச்சு. இதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. கீழே பாருங்கள் வியூன்னு இருக்கும் சைடில், அதை வியூ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்துடும். சரிங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே, எந்த இது ஊராட்சி கீராட்சி எல்லாமே வந்துடும். இந்த போர்ட்டல் பார்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அனுப்பி விடுங்க. அவங்களும் பார்த்துட்டு ஆன்லைனில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.